इस सुबह के समय में भी आए हुए हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से मैं अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். कितने लोग खुश हैं सुबह के समय? இந்த காலை நேரத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? हम दोनों को एक साथ देखकर कितने लोग खुश हैं? நீங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்ததுல நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க. काफी लोग बहुत दिन से बोलते थे सिस्टर को भी दिखाओ बोलते थे। सो प्रभु महान है, आज के दिन में भी வல்லவராய் இருக்கிறார். वो आपके साथ है, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். सो आज के दिन में भी वो आपके हर जरूरतों को पूरा करेगा, वो आपके संग रहकर आपको चलाएगा। இந்த நாளிலும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து அவர் உங்களோட கூட இருக்கிறார். हिम्मत से रहें, தைரியமா இருங்க. हिम्मत से रहें, தைரியமாக இருங்க. आपका हिम्मत है ना, एक बहुत बड़ा बात है। உங்களுக்குள்ள இருக்கிறதான தைரியம் அது ஒரு பெரிய பலம் உங்களுக்கு. कॉन्फिडेंस जितना ज्यादा आपके अंदर बढ़ते जा रहा है, எத்தனை அதிகமாக உங்களுக்குள்ள இருக்கிறதான கான்பிடென்ட், அதாவது அந்த தைரியம் எத்தனை அதிகமாக அதிகரிக்கிறதோ उतना ही ज्यादा पॉजिटिविटी आपके अंदर बढ़ते जाएगा। அத்தனை அதிகமாக உங்களுக்குள்ளே நேர்மறையான எண்ணங்கள் அது அதிகரித்து கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி அது அதிகரித்து கொண்டே இருக்கும். सो कॉन्फिडेंस, कुछ लोगों में कॉन्फिडेंस बहुत लो होता है। சில பேருக்கு கான்பிடென்ட் ரொம்ப அப்படியே ரொம்ப இறங்கி இருக்கும், ரொம்ப லோவா இருக்கும். कुछ भी करने के लिए उनका कॉन्फिडेंस है ना बहुत ही लो रहता है। उनको है ना कुछ भी करना है तो तुरंत उनका अंदर आएगा, हाँ मैं नहीं कर सकता हूँ, ये मेरे से नहीं होगा, ये ऐसे फील आते रहेगा। ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு முன்னாடி வந்ததுன்னா சூழ்நிலை, அவங்களுக்கு உடனே என்ன ஆகும்னா ஒரு விதமான பயம், ஐயோ என்னால செய்ய முடியாதுன்னு கடகடன்னு ஆடிரும். मैं ये चीज कर ही नहीं सकता, ஐயோ இந்த விஷயத்த நான் பண்ணவே முடியாது. वो लोग बहुत टैलेंटेड होते हैं, அவங்க ரொம்ப நல்ல திறமைசாலிகள் தான். उनको बहुत कुछ वो पढ़े लिखे होंगे, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, उनको वो चीज में अच्छे ज्ञान भी होता है, அந்த காரியத்தை குறித்ததான ஞானம் அறிவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். फिर भी कॉन्फिडेंस, मन के अंदर जो कॉन्फिडेंस एक ये पढ़ाई से टैलेंट से नहीं आता है। ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறதான அவங்களுக்குள்ள அந்த கான்பிடென்ட், அதாவது தைரியம், இது படிப்புனாலேயோ நீங்க பெற்றிருக்கிற அறிவுனாலேயோ வராததுக்கு அப்பாற்பட்டது தைரியம். इट्स कॉन्फिडेंस से हर एक चीज को हैंडल करना ये एक बहुत ही बड़ा एक ग्रेस है। இது இந்த உங்களுக்குள்ள இருக்கிறதான கான்பிடென்ட் மூலமா, தைரியத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்யறது ஒரு பெரிய ஒரு கலை. आपके जीवन में आज के दिन में मैं वो कॉन्फिडेंस को बात कर रहा हूँ। ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த கான்பிடென்ட், இந்த தைரியத்தை நான் பேசுகிறேன். आज सुबह मैं आपको, जो कोई भी कुछ नया कुछ करने के लिए सोच रहे हैं मगर आपसे हो नहीं पा रहा है, आप मेंटली आप सोच रहे हैं ये मेरे से नहीं होगा, मैं कर सकता हूँ कि नहीं है, आपके पास टैलेंट है फिर भी आप अपने आप को बिलीव नहीं कर पा रहे हैं। நீங்க இந்த காலை வேளையிலே உங்களில் அநேகர் ஒரு புதியதான காரியத்தை செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் அதை குறித்ததான ஞானம், படிப்பு எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒன்றை உங்களை ரொம்ப லோ ஆக்குது, இது என்னால பண்ணவே முடியாது, நீங்க பதட்டத்தோடு இருக்கிறீர்கள். आज सुबह प्रॉफिटिकली मैं बात कर रहा हूँ। कुछ लोग जो सुन रहे हैं, अभी यूट्यूब में भी सुन रहे हैं, जो लोग यूट्यूब में सुन रहे हैं उनके लिए भी मैं बोल रहा हूँ, आपको देख के मैं प्रोफेटिकली बोल रहा हूं, आपको पवित्र आत्मा कॉन्फिडेंस से भरता है। आज सुबह आई रिलीज द स्पिरिट ऑफ कॉन्फिडेंस इन योर स्पिरिट। இந்த காலை வேளையிலே தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் சத்தத்தை யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் இந்த காரியத்தோடு நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஸ்பிரிட் ஆஃப் கான்பிடன்ஸ் உங்களுடைய ஆவியில நான் பேசுகிறேன். हिम्मत से आगे बढ़े, நீங்க தைரியத்தோடு முன்னேறி செல்லுங்கள். जो कुछ भी आने दो, எது வேணாலும் வரட்டும், है ना,
कदम रखने के बाद ही पता चलेगा। நீங்க அடி எடுத்து வைக்கும் பொழுதுதான், கால் வச்ச பிறகுதான் தெரியும் அங்க என்னன்னு. कदम रखने की पहले ही निर्णय मत करो। நீங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க யோசிக்காதீங்க, நீங்க தீர்மானிக்காதீங்க. Don't take decision before entering into something. அந்த சூழ்நிலைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்களா ஒன்ன தீர்மானிச்சிடாதீங்க. ये मेरे से नहीं होगा, இது என்னால முடியாது, कुछ भी हो, என்ன வேணாலும் ஆயிட்டு போகுது. लाइफ इज फुल ऑफ एक्सपीरियंस। मैं आपको पहले से ही कहा था, वो एक अनुभव है। உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க அனுபவம் நிறைந்தது. इसलिए आप कदम रख के उसमें जो कुछ भी आने दो, उसको देख लो, उसको सीख लो। நீங்க அந்த சூழ்நிலையில நீங்க கால் வச்ச பிறகு என்ன வேணாலும் ஆட்டும், அதை அனுபவமாக்கி கொள்ளுங்க, அதுல இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். मगर मैं आपको भविष्यवाणी के रूप में कह रहा हूँ आज, ஆனாலும் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த காலை வேளையிலே you are சொல்லுகிறேன், going to succeed. நீங்க ஒரு வெற்றியுள்ள காரியத்தை நீங்கள் பெற போகிறீர்கள். You are going to succeed in நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் அந்த சூழ்நிலையிலே. स्पिरिट ऑफ सक्सेस आज आपके जीवन को फॉलो कर रहा है। जो कोई भी इसको मेरे वचन को सुन रहे हैं, என் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வெற்றியின் ஆவிய தேவன் உங்களுக்குள் தரப்போகிறார். Spirit of success. வெற்றியின் ஆவி. The God of success is with you. நம்ம வெற்றியின் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். वो आपको स्पिरिट ऑफ सक्सेस से भरने वाले हैं। அவர் வெற்றியின் ஆவியினாலே உங்களை நிரப்ப போகிறார். आपके हाथ है ना, धन को इकट्ठा करने वाले हाथ बनने जा रहा है। உங்களுடைய கரங்கள் பொக்கிஷங்களை பெருகிற கரங்களாக மாறப் போகிறது. சேர்க்க போகிறது। சேர்க்க, you are going to, है ना, आप इकट्ठा करने जा रहे हैं। धन को इकट्ठा करने वाले हाथ बनने जा रहे हैं। அந்த பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக நீங்கள் மாறப் போகிறீர்கள். आपके हाथ की एनर्जी, आपके हाथ की एनर्जी चेंज होने वाला है। உங்கள் கரங்களினுடைய ஆற்றல் அது மாறப் போகிறது. सभी अपने हाथ को ऐसे रखें। உங்க கரங்களை இப்படி வைங்க, இப்படி வைங்க. सब अपने हाथ को उठाएं, ऐसे रखें, இப்படி வைங்க, ऐसे रखें। நல்லா வைங்க, இப்படி வைங்க. I release the success in your hands. ஆமென். உங்கள் கரங்களிலே நான் வெற்றியை நான் பேசுகிறேன், ரிலீஸ் பண்ணுகிறேன். I release success in your hands. உங்கள் கரங்களிலே வெற்றியை நான் பேசுகிறேன். हर एक काम में, எல்லா வேளைகளிலும் the energy, the spirit of success is going to fill your hands. உங்கள் கரங்களிலே ஒரு வெற்றி நிறைந்து இருக்க போகிறது. I bless the energy of your hands. உங்க கரங்களிலே ஒரு ஆற்றல், ஒரு வெற்றியின் ஆற்றலை நான் பேசுகிறேன். I bless your hands. உங்க கரங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். आज सुबह आपके हाथ से अच्छा होने वाला है। உங்க கரங்கள்ல இருந்து இன்னைக்கு நல்ல நன்மையான காரியங்கள் நிகழ போகிறது. Amen. Amen. कितने लोग विश्वास करते हैं? எத்தனை பேர் இந்த காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள்? Bless your hands. Bless, आप रोज अपने हाथ को bless करो। உங்க கரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டியது அவசியம். आपके हाथ को bless करना सीखो ताकि आपके हाथ की एनर्जी चेंज हो गए। உங்க கரத்தை bless பண்ண கற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் உங்க கரத்துல இருக்கிற ஆற்றல் அது மாற்றம் பெறும். बहुत लोग अपने आप को श्रापित दे देकर खुद को देख के श्रापित देते रहते हैं। சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கே அவங்க சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அதே பழகி போச்சு. Your words are very powerful. நீங்க உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வல்லமை உள்ளது. आपका जो शब्द है ना, वो शब्द आपके पूरे आपकी सबकॉन्शियस में जाता है. நீங்க பேசுறதான ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆழ் மனதுக்குள்ள அது சென்று விடும். So आप अपने आप को bless नहीं कर रहे. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களையே நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்க. You are running to God for blessing. நீங்க தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரணும்னு அவர் பின்னாடி ஓடுறீங்க. वो क्या कहता है पता? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? पहले तुम अपने आप को आशीष करो, फर्स्ट நீ உன்னை ஆசீர்வதி, फिर मेरा आशीष तेरे ऊपर हमेशा है, अब नहीं है, मैं हमेशा तेरे ऊपर आशीष रखा हुआ हूँ. என்னுடைய ஆசீர்வாதம் இப்ப இல்ல, எப்போதுமே என் ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும்ன்றார். हमेशा है, वो எப்போதுமே இருக்கும். இருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, நீ உன்னை ஆசீர்வதிக்காதனாலதான் இன்னும் பெற மாட்டேன்றாரு. कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு பேசுறது தெளிவாகிறது? मेरा आशीष
तेरे ऊपर हमेशा है। என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உன் மேல இருக்கு. बट तुम अपने आप को आशीष करना सीखो। உன் மேலேயே உன்னையே நீ ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். हम क्या बोलते हैं? நம்ம என்ன சொல்றோம்னா, परमेश्वर मुझे आशीष नहीं करता। ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும். ओ परमेश्वर मुझे आशीष ही नहीं देता ब्रदर जी। ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. ओ मेरे जिंदगी क्यों ऐसा है? என் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு? मैं चर्च जा रहा हूँ, நான் சர்ச்சுக்கு போறேன், मैं परमेश्वर से दशमांश दे रहा हूँ, நான் தசமபாகம் கொடுக்கறேன், मैं अच्छा काम कर रहा हूँ, நான் நல்ல வேலை பண்றேன், फिर भी मेरे जिंदगी में ब्लेसिंग नहीं है। ஆனாலும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல. क्यों? காரணம், God has already blessed you, but you don't know how to bless yourself. ஆண்டவர் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனா உங்களுக்கு தெரியல உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு. நீங்க எப்படி உங்களை ஆசீர்வதிச்சுக்கணும்னு உங்களுக்கு அந்த டீச்சிங் இல்ல. यही तो सबसे बड़ा प्रॉब्लम है. இதுதான் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு நமக்குள்ள. See, what you believe about yourself, உங்களை பத்தி நீங்க என்ன நம்புறீங்களோ, that creates your atmosphere. அது உங்களை சுற்றி இருக்கிறதான அட்மாஸ்பியர் அது உருவாக்கிரும். Your belief is your atmosphere. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய அட்மாஸ்பியரா இருக்கும், உங்களுடைய சுற்றுச்சூழலா இருக்கும். If you believe yourself a failure man, நீங்க உங்களை ரொம்ப தோல்வி உள்ளவனா நீங்க நம்பிட்டீங்கன்னா, अगर आप believe कर रहे हैं अपने आप को मैं blessed नहीं हूं, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்ல நீங்க நம்பிட்டீங்கன்னா, अगर आप ऐसे ही सोच रहे हैं अपने बारे में, நீங்க உங்களை பத்தி அப்படிதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. आप कितने भी परमेश्वर के पास जाओ, நீங்க எப்படி வேணாலும் ஆண்டவர்கிட்ட போய்க்கோங்க, எப்ப you வேணாலும் can't be blessed. நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. Because காரணம், you don't know that you are blessed. உங்களுக்கே தெரியல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. And you don't know how to bless you. உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும், நீங்களே எப்படி ஆசீர்வதிக்கணும் உங்களுக்கு தெரியல. खुद को ब्लेस करो पहले. फर्स्ट उंगளையே நீங்க ஆசீர்வதிங்க फर्स्ट. आपके हाथ को ब्लेस करो, रोज बोलो माय हैंड्स, मेरा हाथ संपत्ति को बनाने वाला हाथ है. டெய்லி உங்க கரத்தை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய கரம் செல்வத்தை உண்டாக்குகிற சேர்க்கிற கரமாக இருக்கிறது என்று உங்கள் கரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. अभी मुंह खोल के अपने हाथ को उठा के बोलो माय हैंड्स, मेरा हाथ संपत्ति को इकट्ठा करने वाले हाथ है. இப்பொழுது உங்க கரங்களை நீட்டி சொல்லுங்க, ரெண்டு கரத்தை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய இரண்டு கரங்களும் செல்வத்தை சேர்க்கிற உண்டாக்குற கரம் என்று நீங்கள் சொல்லுங்க. मेरा हाथ में ओ एनर्जी ऑफ गॉड, परमेश्वर का सामर्थ और एनर्जी मेरे हाथ में है. என்னுடைய கரத்திலே தேவனுடைய ஆற்றல், தேவரகமான அந்த எனர்ஜி அது இருக்கிறது என்று சொல்லுங்கள். बाइबल में एक वचन है, வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது, मेरे को बहुत पसंद है ये இந்த वचन. வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். जो कुछ भी वो पुरुष करे वो सफलता होगा. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். जो कुछ भी वो पुरुष करे, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்ற வசனம். जो कुछ भी, என்ன செஞ்சாலும், जो कुछ भी, அவன் செய்வது எல்லாம், वो जाके मिट्टी में हाथ रखे, அவன் மண்ணுல கை வச்சாலும் सोना हो जाएगा. அது பொன்னா மாறிடும். ஆமென். Wherever he goes, அவன் எங்கெல்லாம் போறானோ वहां सब संपत्ति उसको ढूंढते हुए आएगा. அவனுக்குரிய செல்வம் அவனை தேடி வரும். क्यों? காரணம், क्यों? காரணம் He ஏன்? know how to bless himself. அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனை எப்படி அவன் ஆசீர்வதிச்சுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். हम क्या सोचते हैं, परमेश्वर हमें आशीष नहीं दे रहा है. நம்ம என்ன தப்பா நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். वहीं पे सबसे बड़ा प्रॉब्लम है. அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை. And we don't know what is God's blessing. இதுவும் தெரியல, தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்றதும் தெரியல. इस दुनिया में आप आया ना, இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கீங்க, இந்த உலகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, आप आशीष के अंदर ही आया है. நீங்க ஆசீர்வாதத்திற்குள்ளே தான் வந்திருக்கிறீர்கள். ஆமென். ये दुनिया के अंदर आया बोलने से ही आप आशीष के अंदर ही आया. நீங்க இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னு என்றாலே ஆசீர்வாதத்திற்குள்ளே தான் வந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். और क्या आशीष करना है? அப்புறம் வேற என்ன ஆசீர்வாதம்?
कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு பேசுறது தெளிவாகுது? बट आप सोच रहे हैं इस अर्थ में मुझे आशीष नहीं है, आशीष नहीं है. You are already blessed. That's why you are here. நீங்க நம்ம என்ன சொல்றோம்னா, ஐயோ இந்த எனக்கு ஆசீர்வாதம் இல்லன்றோம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதனால்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். ஆமென். You are blessed. That's why you are here. நீங்க ஆசீர்வாதமானவர்கள், அதனால்தான் இந்த உலகத்திற்கு பூமிக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். That's why you have become a human being. நீங்க அதனாலதான் மனுஷனாக இருக்கீங்க. पता? தெரியுமா? कुत्ता नहीं बना. நீங்க நாயா வரல, डोंकी नहीं बना, கழுதையாவும் வரல, बैक्टीरिया नहीं बना. ஒரு பாக்டீரியா வைரஸாவும் வரல. You became a human taking the image of God. நீங்க தேவனுடைய சாயலை பெற்றவர்களாக, ஆசீர்வாதமானவர்களாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். परमेश्वर का स्वरूप को धारण कर रहे हैं आप. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். You are already blessed. நீங்க ஏற்கனவே ஆசீர்வாதமானவர்கள். That's why you are a human being. அதனாலதான் நீங்க மனுஷனா இருக்கீங்க. Otherwise आप human being नहीं बन सकता है. இல்லனா நீங்க மனுஷனாலாம் வர முடியாது, உருவாக முடியாது. You are blessed. And now you need to know how to bless yourself. இப்ப நீங்க அறிஞ்சுக்கணும்னா, உங்களையே நீங்க எப்படி ஆசீர்வதிச்சுக்கணும் என்ற ஞானத்தை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். When God created you as a human being, நீங்க ஆண்டவர் உங்களை ஒரு மனிதனாக உருவாக்கும் பொழுது, He gave His image. அவருடைய சாயலை உங்களுக்குள் கொடுத்தார். वो image जब वो दे दिया, அவரோட சாயலை உங்களுக்குள்ள கொடுத்துட்டாரு. इससे बड़ा आशीष और क्या हो सकता है जी? இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்க முடியும்? बताओ आप. நீங்க சொல்லுங்க பாப்போம். अगर ऐसा कोई आशीष हो सकता है, அப்படி இதுக்கு மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லுங்க பாப்போம். और कुछ हो सकता है क्या? அதுக்கு மேல இருக்க முடியுமா? है ही नहीं है. இல்லவே இல்ல. So when God gave His image in you, உங்களுக்குள்ளே அவருடைய சாயலை அவர் கொடுத்திருக்கிறார். He has blessed you with the extreme level of blessing. Extreme, too much. அவர் அளவுக்கு அதிகமாக, எல்லைக்கு அப்பாற்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். கொடுத்துட்டாரு. ஆமா. என்னைக்கு அவர் சாயலை கொடுத்தேன்னு சொன்னாரோ அன்னைக்கு ஆசீர்வாதத்தினுடைய இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாதுடான்னு சொல்லிதான் அவரோட சாயலை தூக்கி கொடுத்தாரு. அந்த சாயலை வச்சுக்கிட்டு நாம அவர்கிட்ட போய் எனக்கு என்னை ஆசீர்வதின்றோம் பாருங்களேன், அதை விட முட்டாள்தானே வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா? என் சாயலே எனக்கு தெரியல, அதான் மேட்ரு. अब प्रॉब्लम कहाँ है पता? अब तक मुझे अपने स्वरूप के बारे में पता नहीं है, इसीलिए हम क्या सोच रहे हैं, मैं ब्लेसिंग नहीं है जी, मेरे को ये नहीं आ रहा, वो नहीं आ रहा. वो कह रहा है नो, पहले जानो, तुमको मैंने पहले से आशीष कर दिया, अब तू अपने आप को आशीष करना सीखो. நான் ஏற்கனவே உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். இப்பொழுது என்ன நீங்க பண்ணணும்னா, உங்களை நீங்களே ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Nowadays I am teaching the treasure hunt. This is also a treasure hunt का third part है. இது நான் கடந்த நாட்களிலே பொக்கிஷ வேட்டை என்கிறதான எபிசோட் போயிட்டு இருக்கு. இது மூன்றாவது பகுதி. कल के दिन बोला your curse is the forefathers curse आपकी है ना, बहुत सारे मैटर्स को रोक देता है. முன்னோர்களுடைய சாபங்கள் உங்களிலிருந்து வருகிறதான ஆசீர்வாதத்தை தடை செய்கிற தடைக்கற்களாக இருக்கிறது என்று சொன்னேன் நேற்றைய தினத்திலே. So breaking that door is very important. வெங்கல கதவுகளை உடைக்கிறது ரொம்ப முக்கியம். அது இரும்பு தாழ்பால உடைச்சு அந்த ஒளிபீடங்கள்ல இருக்கிற பொக்கிஷங்கள் அது உங்களுக்கு உள்ளதான் இருக்கு, அது அங்க இருந்து எடுக்கிறாரு. அதான் நேற்று சொல்லி கொடுத்தேன். அது அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக அவர் அந்த கதவுகளை உங்களுக்குள் உடைத்திருக்கிறார். ஆதாமினால் அடைபட்ட அந்த ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட்டது என்கிறத நேற்று சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. कल के दिन सिखाया वो आदम के द्वारा जो दरवाजा बंद हो चुका आपके अंदर, वो दरवाजा मसीह में खुल गया उनके लहू के द्वारा. कल मैंने वही सिखाया आपको. நேற்றைய தினத்திலே அந்த ஒரே ரத்தத்தினாலே உங்களுடைய எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டு அந்த பொக்கிஷ கதவு இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது திறக்கப்பட்டது என்று நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். आज मैं आपको बता रहा हूं. இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறேன்.
Learn how to bless yourself. இன்றைக்கு நீங்கள் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். I am in the image of God. நான் தேவனுடைய சாயலிலே இருக்கிறேன். So जो कुछ भी मैं करूंगा, நான் எதெல்லாம் செய்யறேனோ वो सब कुछ सफलता होगा. அது எல்லாமே எனக்கு வாய்க்கும், அது எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். आप अपने ऊपर इसीलिए कॉन्फिडेंस नहीं आ पा रहा है आपके अंदर, உங்கள்ட்ட அதனால எதனால கான்பிடென்ட் வராம இருக்குன்னா, because you are believing yourself. உங்களை வந்து ரொம்ப குறைவா நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. நீங்க உங்களை தான் நீங்க நம்புறீங்க. அதான் உங்களை நம்புறீங்கன்னா உங்க படிப்பு, உங்க தகுதி, உங்களுடைய வேலை, உங்களுடைய சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு நடந்த அனுபவங்கள், நீங்க எது செஞ்சாலும் அது நடக்கல, இதையே தான் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இது நீங்களே கிடையாது. இது இல்லாமல் இன்னொரு பகுதி உங்களுக்கு உள்ளேயே மறைஞ்சிருக்கு. அதுதான் உங்கள் ஆழ்மனம். Your subconscious, these are all your conscious mind. What you know, what you believe yourself, all it is in your conscious mind. உங்களுடைய மேல் மனதுல நம்ம படிச்சது, நம்ம யாரு, அது இது மேல்நோட்டமா, இதுதான் மேல் மனம். Conscious mind. Yeah, you're right. மேல் மனம். There is another part within you. உங்களுக்குள்ள இன்னொரு பகுதி இருக்கிறது. That's your subconscious. அதுதான் ஆழ்மனம், subconscious. अगर आप आपकी subconscious के अंदर कदम रखेंगे ना, நீங்க உங்க ஆழ்மனதுக்குள்ள நீங்க கால் வச்சுக்கும் பொழுது आप परमेश्वर के स्वरूप में कदम रख रहे हैं. நீங்க வந்து you are unlocking the image of God within you. உங்களுக்குள்ள உங்க ஆழ்மனதிலே நீங்கள் கால் வைக்கும் பொழுது தேவனுடைய சாயல் அந்த கதவை நீங்கள் திறக்கிறீர்கள், அங்கே கால் வைக்கிறீர்கள். And there is unlimited knowledge and unlimited wisdom and unlimited power of God is in you. அங்கேதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானமும், எல்லைக்கு அப்பாற்பட்ட அறிவும், எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷமும் அங்கே இருக்கிறது. But you are believing your conscious mind. You are living with your conscious mind. நீங்க வந்து மேல் மனதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. Conscious mind is your education, your knowledge, your experience in this earth. இந்த மேல் மனதுல என்ன இருக்கும்னா, நீங்க படிச்ச படிப்பு, நீங்க பெற்றிருக்கிற திறமை, உங்களுக்கு இருக்கிறதான தாளந்துகள், நீங்க பண்றதான வேலை, இதுதான் இந்த மேல் மனதுல இருக்கும். நீங்க மேல் மனதுல தான் வாழவும் செய்றீங்க. If मैं आपको गारंटी से कहूंगा, अगर मैं मेरा कॉन्शियस माइंड से अगर मैं जीना है ना, मैं जो जिंदगी भी जी रहा हूं ना, इसके लिए मैं लायक ही नहीं है. நான் வந்து என்ன பத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். என்னுடைய மேல் மனதுல நான் வாழ்வேனா, இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நான் லாய்க்கே இல்லை. क्योंकि उतना टैलेंट है ही नहीं है मुझे में. என்கிட்ட இவ்வளவு தாளந்தும் கிடையாது, டேலண்டும் கிடையாது. कुछ भी नहीं है मुझ में. ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं है. मैं जीरो हूं. நான் ஜீரோ தான். But I am living from my image of God. That's my subconscious mind. எனக்கு நான் வந்து எதுல வாழ்றேன்னா, என்னுடைய ஆழ்மனதுல தான் வாழ்றேன். அங்க இருக்கிறதுல தான் நான் செயல்படுறேன். I don't believe in my conscious mind. There I am limited. I am very limited because I am having very less experience in this earth. நான் வந்து மேல் மனதுல வாழ மாட்டேன். ஏன்னா நான் அதுல ஒரு லிமிட்ல தான் இருப்பேன். அதுல எதுவுமே இல்ல. वहां पे मैं इतनी टैलेंटेड नहीं है. அங்க மேல் மனதுல ஒரு டேலண்டும் இல்ல. The moment I unlock the image of God within me, that's my subconscious. எனக்குள் இருக்கிற ஆழ்மனதின் கதவை நான் திறக்கும் பொழுது I am unlimited. நான் வந்து எல்லைக்கு அப்பால் போயிடுவேன். My words that comes from the image of God. என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய சாயலில், அதாவது என்னுடைய ஆழ்மனதிலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. The problem with our people, हमारे लोगों से यही समस्या है, वो कॉन्शियस माइंड में ही फंसे पड़े हैं. நம்முடைய ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எப்போ பார்த்தாலும் நம்ம மேல் மனதிலே வாழ்கிறவர்களாகவே இருக்கிறோம். That's your energy. Conscious mind is your energy. மேல் மனதுல வந்து உங்க ஆற்றல் தான் செயல்படும். But you get into your subconscious. நீங்க ஆழ் மனதிற்கு போவீர்கள் என்றால்
you are entering into the unlimited, infinite power that is in you already. ஏற்கனவே உங்கள் ஆன்மனதில் இருக்கிறதான எல்லைக்கு அப்பாற்பட்ட இன்ஃபினிட் முடிவில்லாத அந்த ஆற்றலுக்குள் நீங்கள் கால் வைத்து விடுவீர்கள். Infinite wisdom. எல்லைக்கு முடிவில்லாத ஞானம். Breaking all the impossibilities. எல்லா முடியவே முடியாது எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிரும். You are unlimited there. நீங்க அங்க முடிவில்லாம இருப்பீங்க, எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பீர்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற காரியம் தெளிவாகிறது? कितने लोगों को अच्छे से समझ आ रहा है? நன்றாக புரிகிறதா? जो कोई भी YouTube में सुन रहे हैं, मैं आपको भी कह रहा हूँ, अभी जो लोग ऑनलाइन में मेरे सामने बैठे हुए हैं, है ना, उनको भी कह रहा हूँ, God's image is your subconscious. இந்த என்னுடைய சத்தத்தை யூடியூபிலும் ஆன்லைனிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சாயல் உங்களுடைய ஆள் மனதிற்குள் இருக்கிறது. जो कोई भी मेरे मनी मैग्नेट फर्स्ट बैच में आ रहे, என்னுடைய மணி மேக்னெட்டோடைய முதல் பகுதியிலே வருகிற யாராக இருந்தாலும் சரி, उनको वो लोग मनी पे करके आ रहे हैं, அவங்க காசு கொடுத்து வராங்க. पर जो नहीं पे कर पा रहे, யாரெல்லாம் கட்ட முடியலையோ, आपको भी मैं, है ना, सेम ग्रेस को रिलीज कर रहा हूँ. உங்களுக்கும் நான் அதே கிருபையை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். जो कोई भी उसमें आ रहे हैं, आप इसमें भी आना जरूरी है, क्योंकि इट्स अ कंटिन्यूअस वन, है ना. அதுல வர்றவங்க இதுலயும் கண்டிப்பா வரணும், ஏன்னா இது ஒரு கண்டினியூஸான ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணம். இது ஆமா, அதுல காலையில நைட்டு இது அப்படியே உங்களை நடத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு விஷயத்துல உள்ள இறங்கிட்டோம்னா அதை அடையிற வரைக்கும் விடக்கூடாது, அந்த இதை விட்டுறக்கூடாது, அந்த எனர்ஜியை லூஸ் பண்ணிடக்கூடாது. सारे प्रचार को आप कंटिन्यूअसली आप सुनना, क्योंकि है ना हर एक मैसेजेस है ना कंटिन्यूअसली आप सीखना पड़ेगा. आपको मैं बता रहा हूँ, अपने आप के बारे में अच्छा सोचो. உங்களை பத்தி நீங்க நல்லா நினைங்க. आईना के सामने खड़े होकर बोलो मैं बहुत सुंदर हूँ. நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி சொல்லுங்க நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுங்க. Believe that you are beautiful. நீங்க அத நம்புங்க, நீங்க ரொம்ப அழகு அப்படின்னு நம்புங்க. जब कभी भी आप आईना के सामने आते हैं, appreciate your beauty. உங்களுடைய அழகை நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி வரும் பொழுது நீங்க பாராட்டுங்க, உங்க அழகை பாராட்டுங்க. The more you appreciate your beauty, உங்களுடைய அழகை எத்தனை அதிகமாக நீங்கள் பாராட்டுகிறீர்களோ, your power to attract others will increase. அந்த வல்லமையை நீங்களாகவே கவர்ந்து இழுத்துருவீங்க. மற்றவர்களை அட்ராக்ட் செய்யக்கூடிய இது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் போது உங்களுக்கு தொழில்ல, நீங்க செய்யற தொழில் இருக்கு பாருங்க, அது எதுல நடக்குது? அட்ராக்ஷன்ல நடக்குது. அப்பதான் உங்க அட்ராக்ஷன் பெருசாகும், இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்குள்ள. இல்லைன்னு நீங்க உங்களை நீங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டு நீங்க கடவுள்கிட்ட எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை கெஞ்சினாலும் கிடைக்காது. पता मैं कितना मोटा है पता आपको? நான் எவ்வளவு குண்டு தெரியுமா? என் வெயிட் என்ன தெரியுமா? ஆனா நான் எப்பயுமே ரொம்ப ரசிக்கிறேன். நான் என்ன ஹீரோவா தான் நினைக்கிறேன். உங்களை நீங்க எப்பவுமே ரசிக்க பழகுங்க. உங்களை நீங்க ரசிச்சா உங்களை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் மாறும். அதுதான் உங்களுடைய, it increases the magnetic force. if you अगर आप अपने ब्यूटी को, अपने आप को अगर लव करना शुरू कर रहे हैं, நீங்க எப்போதுமே உங்களை நேசிக்க, உங்களை பாராட்ட, உங்கள் அழக என்கரேஜ் பண்ண, பாராட்ட நீங்க எத்தனை அதிகமாக பழகுகிறீர்களோ அத்தனை அதிகமாக உங்களை சுற்றி இருக்கிறதான இந்த அட்மாஸ்பியர், சுற்றுப்புற சூழல் அது மாற்றம் பெறும், மறுரூபமாகும். ऑटोमेटिकली जब आपका एटमॉस्फेयर इज अट्रैक्टिंग एटमॉस्फेयर, ऑटोमेटिकली पीपल विल गेट अट्रैक्टेड टुवर्ड्स यू. நீங்க சூழ்நிலையே நீங்க ஈர்க்கும் பொழுது தானாகவே உங்களால் மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்கள்.
एटमॉस्फेयर के लोग आपके और खींचते हुए உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து அவங்க உங்களால அவங்க ஈர்க்கப்படுவாங்க. और भी बहुत गहरी है ये बात, बहुत ही गहरी बात है। இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. इसको मैं अभी सिर्फ ब्यूटी से सिखाया, और भी बहुत सारी मैटर्स है। இது வந்து வெறும் அழகை வைத்து நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல இன்னும் ஆழமான காரியங்கள் இருக்கிறது. इट्स नॉट सुंदरता बोलने से सिर्फ ये नहीं है, व्हाट आई बिलीव अबाउट माई सेल्फ इज माई ब्यूटी। அழகு என்று சொன்னாலே இந்த வெளி தோற்றம் மட்டும் அல்ல, நான் என்ன பிலீவ் பண்றேன்னா நான் என்னவா நம்புறேங்கிறதா என் அழகு. புரியுதா? உங்களை நீங்க என்னவா நம்புறீங்கன்றதா உங்க அழகு. God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.